கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ்ல நம்மளுக்கு இருக்கிற நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ பத்தி பியூரா செல்லிங் கிட்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா மக்கள் நிறைய பேர் கேட்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேம் உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். நீங்க செல்லிங் பாயிண்ட் சொல்லுங்க. ப்ராடக்ட் தெரியுது. அதெல்லாம் வாங்க வைக்க முடியலையே. அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் கேட்கறீங்க அப்படிங்கறதுனால அதை பத்தி சொல்ல போறோம். நீங்க பார்க்க போறது நியூட்ரி சார்ஜ். நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ்ல என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்காம எப்படி மக்களிடம் போய் பேசலாம்னு சொல்லுவோம். இது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேங்க. எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக். மக்கள் எல்லாரும் நீங்க என்ன சொன்னீங்க கால் பண்ணினா, மேம் நீங்க சொன்ன மாதிரியே சொன்னேன் மேம். அதே வார்த்தை அப்படியே சொன்னேன் மாத்திக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். மாதிரி செல்லிங் சொல்லி இந்த ஒரு பேட்டிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணீங்க. அதை ஃபாலோ பண்ண மேம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுங்க. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். சரியா? ஏன்னா குழந்தைகளுடைய அக்கறை வந்து குழந்தைகளை நல்லா வளர்க்கணும், நல்லா ஆஹ் ஒரு நல்ல நிலைமை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பெற்றோர்களுடைய கனவு தான். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்புக்கு கவனம் செலுத்துறோம். போடுற ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் பார்க்கறோம். அவங்க ஹெல்த்தியா இருக்காங்களா அப்படின்னு நம்ம பாக்குறத கொஞ்சம் விட்டோம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய பெற்றோர்கள்ட்ட அவங்க சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப வந்து 2 விதமான கேட்டகரி நீங்க சந்திப்பீங்க. ஒண்ணு, அந்த குழந்தை படிப்புல கவனம் இல்லாம இருக்கும். குழந்தைகள் வந்து ஹைட் வெயிட் கம்மியா இருப்பாங்க, ஊட்டச்சத்து கம்மியா இருப்பாங்க. இது மாதிரி பெற்றோர்கள் ஒண்ணு. இன்னொன்னு, நல்லா ஹெல்த்தியா தான் இருப்பாங்க. அந்த குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா கரெக்ட் ஹைட் வெயிட்டா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி நம்ம நியூட்ரி சர்ச் கிட்ஸ் கொடுங்க, அவர்களிடம் எப்படி பேச அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன். சோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எப்படி குழந்தைகள் வச்சிருந்தா பெற்றோர்களை எப்படி அணுக வேண்டும், அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அணுகுமுறை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகள் வந்து ஹெல்த் ரீதியா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள்ட்ட ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. குழந்தை நல்லா வளர்த்துருக்கீங்க, நல்லா சாப்பிட வச்சு, நல்லா குழந்தை வந்து கரெக்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்க குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் கிட்ட நம்ம நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ வந்து கொடுக்கறது நம்ம கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஏன்னா கரெக்ட் ஹைட் இருக்கு, இல்ல வெயிட் இருக்கு, நல்லாதான் படிக்குது, சொன்னபடி கேக்குது, வேற என்ன இருக்கு அப்படிங்கும்போது ஹெல்த்தி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். பட் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறத வச்சு நம்ம நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கலாம். அது என்ன கேள்விகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயும் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல நிறுத்துவாங்க. அடுத்து நம்ம என்ன கேட்கலாம்னா, நீங்க டெய்லி என்ன கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு, என்ன சமைப்பீங்க பொதுவா அப்படின்னு கேட்கணும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிடுவானா, காய்கறிகள் எல்லாமே கொடுக்குறீங்களா, என்ன காய்கறிகள்லாம் வச்சு கொடுக்குறீங்க குழந்தைகளுடைய டயட்ல அப்படிங்கிறத கொடுக்கணும். சோ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, குழந்தைகள் போதுமான ஊட்டச்சத்து சாப்பாடு மூலியமா கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்கணும். ஒரே கேள்வி கேட்டாலே மறைக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன காய்கறிகள் வச்சு கேளுங்க லஞ்ச் பாக்ஸ்ல. சொல்ற ஆன்சர் காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு இந்த 2 தான் சொல்லுவாங்க. சரி, அதுலதான் புடலங்காய், பீக்கங்காய் இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சீஸ், பன்னீர், ஃப்ரைட் ரைஸ், சாஸ் இதைத்தான் கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இப்ப சத்தே இல்லாம போச்சுன்னா, தினந்தோறும் இப்படியே சத்து இல்லாம போக 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 அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு உடம்பு ரிலேட்டடான பிரச்சனைகள், அவங்களோட லைஃப்ல தினந்தோறும் அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றது, வேலை பண்றது, வெளியில போறது, வைக்கிறது, இதுவே அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். இப்ப ஒண்ணும் தெரியாது குழந்தை பருவத்துல. அடுத்த 10 வருஷத்துல பிரச்சனை பண்ணும். அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாம இருக்கிறதற்காக நியூட்ரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? எனக்கு என் பையனுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றேன், நீங்க என்னடான்னா ஏதாச்சும் செஞ்சுட போதும் குடுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இப்போ ஒண்ணும் செய்யல அப்படிங்கறதற்காக அவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதத்தான் நம்ம புரிய வைக்கணும். சரியா? ஏன்னா அந்த சாப்பிடுற சாப்பாட்டுல இல்லையே சத்து. நீங்களே சொல்லுங்க, ஒரு நாளைக்கு அவங்க ஒரு 2, 3 வகையான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாத்தையும் சாப்பிடுறாங்களா அப்படின்னு இல்ல. சோ ஹெல்த்தி சில்ட்ரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு
பிரிஸ்கா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், கரெக்ட் ஹைட், கரெக்ட் வெயிட், இப்படி எல்லா விதத்திலையும் ஆல்ரவுண்டரா இருக்கும் பட்சத்தில் அது ஹெல்த்தி தான் சொல்லுவோம். சரியா? அப்ப நல்ல சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அம்மா கிட்ட நம்ம வந்து பாருங்க, நீங்க என்ன சமைச்சீங்க, என்ன கொடுத்து விட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு, சாப்பாட்டுல போதுமான சத்து இல்லைங்க, நியூட்ரி சார்ஜ் கேட்குங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியாக ஒரு வீக் சைட பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கு, நோஞ்சானா இருக்கு, ஹைட் கம்மியா இருக்கு, இப்படி பெற்றோர்கள்ட்ட பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க ஹைட் வளர வேண்டிய நேரத்துல ஹைட் வந்தா தான் உண்டு, வெயிட் கரெக்ட் வெயிட் போட்டுருக்கணும். சரியா? அது போக உங்க உடம்புக்கு நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்களே சொல்றீங்க பேசும்போது, ஏதாச்சும் ஒண்ணு அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்குங்க எங்களுக்கு, என் பையனுக்கு ஒண்ணு ஜலி பிடிக்குது, ஜலதோஷம் பிடிக்குது, படிக்குது, கை கால் வலிக்குது சொல்றான், வயிறு வலிக்குதுன்னு சொல்றான். சோ இப்படி அவருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த பெற்றோர்கள்ட்ட அடுத்தடுத்து கேள்விகள் கேட்கறாங்க. ஒரு ரேப்போ மாதிரி பேச ஆரம்பிச்சு, எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள்ட்ட பேசும்போது, உங்களுடைய குழந்தைகள் ஹைட்டு வெயிட் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட்டணுங்க. ஏன்னா நீங்க இப்ப 5th ஸ்டாண்டர்ட் உங்க பையன் படிக்கிறான்னு சொல்றீங்க, பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி தானே இருக்கான். ஆமாங்க, எனக்கே தோணுது. பட் என்ன பண்ணதில்ல, ஹைட் வளர மாட்டேங்குது, என்ன பண்ணான்னு கேட்பாங்க. ஹைட் வளரக்கூடிய அந்த உடம்புக்கு உள்ள சத்து கொடுத்தாதானே ஹைட் வரும். வெயிட் போடுறதுக்கு நிறைய சாப்பாட்டுல சத்து கொடுத்தாதானே. நீங்க சாப்பாட்டுல சத்தை கூட்டாம ஹைட்டோ வெயிட்டோ வராதுங்க. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் அவங்க குழந்தைகள் சாப்பிட சாப்பாடுல ஆமா சாப்பிட மாட்டேங்கிறான்னு பெற்றோர்களுடைய வாயில இருந்தே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த தருணத்துக்கு நீங்க என்ன வெயிட் பண்ணணும். சரியா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. நாம பெற்ற குழந்தைகள் வந்து குறை சொல்ல மாட்டாங்க, அது யாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க போய் உடனே குறையும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு அந்த குழந்தைகளை பத்தி பேச ஆரம்பிக்கும், சும்மா அப்படி எதிர்த்து அப்படி பேசிக்கிட்டே இருந்து, ஆமா உங்க பையன் எப்படி, நான் காலையில இது செஞ்சு கொடுப்பேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு தர்றானா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச 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 எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பெற்றோர்கள் அனைவரும் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்ப நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ பத்தி சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப யாரெல்லாம் நீங்க வந்து ஹைட் கம்மியா இருக்கான், வெயிட் கம்மியா இருக்கான், ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு அவனுக்கு ஒரு மாதிரி யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, எனர்ஜியே இல்லாம இருக்கான், இப்படி சொல்ற பெற்றோர்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, சத்து கம்மியா இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கும் அப்படின்னு புரிய வேண்டியது. சரியா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு 5th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா, ஒரு சில குழந்தைகள் ரொம்ப ஹைட் கம்மியா இருக்காங்க, ஒரு சில குழந்தைகள் ரொம்ப பெரிய பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க. என்ன பண்ணணும்னா, சத்து கொடுக்க வேண்டிய வயசுல கொடுக்காட்டி வளர்ச்சிங்கிறது பின்னாடி எப்படி வரும், அதை நம்ம புரிய வைக்கணும். சரியா? இப்ப குழந்தைகளுக்கு இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுறதும் நம்மளுடைய அவசியம். ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்தா அதை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல சத்து கம்மியா இருக்கிறதுனாலதான் ஏதோ செய்யுதுங்கிறதையும் புரிய வைக்கணும். இல்லாட்டி பெற்றோர்கள் எப்படி எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, நீ வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க, இல்லையா ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியக்காரத்தை பார்த்துட்டு வாங்க, இந்த இடத்துல ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்க தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டுங்க, எல்லாம் செகண்டரி. பட் ஏன் இப்படி செய்யுது, சத்து கம்மியா இருக்கு, அதான் அடிக்கடி அவங்களுக்கு வயிறு சரியில்லை, வயிற்று வலி வருது, கை கால் வலி வருதுன்னு புரியலையா அவங்களுக்கு? இல்ல வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பையனுக்கு இருந்துகிட்டே இருந்தானா, என் பையனுக்கு இருமல் வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, சரி. பட் கிளாஸ்ல இருக்க 35 பிள்ளைகளுக்கும் சளி பிடிக்கல, ஒரு சில குழந்தைகளுக்கு தானே இந்த சளி பிடிச்ச குழந்தைகள்ட்ட பரவுது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால ஸ்கூலுக்குள்ளேயே போற நேரிடும். போக அந்த குழந்தைகளால இப்ப ஏதோ செய்யுது உடம்பு, நீங்க அப்படியே அனுப்பிச்சு விடுறீங்க, அனுப்பிச்சு பாடத்தை கவனிக்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணணும். மிஸ் சொல்றக்கூடியதை வாங்குற அளவு அவங்களுடைய மூளைக்கு சத்து இருக்காது. ஏன்னா நீங்க ஏதோ செஞ்சிருக்கோம், அப்படியே அனுப்பிச்சிருக்கீங்க, இல்லாட்டி அவங்களுக்கு லைட்டா கை வலிச்சு இருக்கும், கால் வலிச்சுக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய மைண்ட் எல்லாம் அதுல இருக்கிறதுனால மேம் சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த ஒரு இது இருக்காதுங்க. சரியா?
இதே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் போறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறது. வரல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த முதல்ல ஒரு 10 ஒரு 30 பேர் ஓடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடுற அந்த 10 பேருடைய அம்மா அப்பாவுக்கு அவங்க பக்கத்துல போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த கடைசியா வரும் ஓடும் பாருங்க அந்த குழந்தைகள் ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓடி இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு எப்படி அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் சரியா அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குங்க. பெரியவங்களுக்கு தான் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. குழந்தைகளுக்குமே அச்சோ எல்லாருமே இவ்வளவு ஓடிட்டாங்களே அதனால பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட ஓட முடியல அப்படின்னா இந்த குழந்தைகள் நினைப்பாங்க நம்மளால சரியா பேச முடியல கலந்துக்க முடியல அப்படின்னு செல்ஃப் கான்பிடன்ஸ் லோ ஆகுறதுனால அவங்களே அவங்களை தனிமைப்படுத்திட்டு இது பின்னாடி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் என்ன சொல்றேன் அஃபெக்ட் பண்ணும். சரியா இப்ப ஒரு மீட்டிங் இருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்குன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. பெரியவங்களுமே அப்படின்னு அப்ப சிறு குழந்தைகள்ல இருந்து எந்த ஒரு குழந்தை ஆக்டிவா நல்லா துரு சுறுசுறுப்பா இருக்கும் அவங்க பின்னாடியும் அதே மாதிரி இருக்கும். யார் ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா தயங்குறாங்களோ அவங்க பின்னாடியும் அப்படியே இருப்பாங்க. அப்ப அந்த தயக்கத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணி சத்துள்ள சாப்பாடு கொடுக்கறது மூலியமா அந்த குழந்தைகளுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் இப்போ நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மூலியமா முடியும். அதனாலதான் நம்ம சொல்றோம். சரியா அத சரி பண்ணுங்க. அடுத்தபடியாக நீங்க இப்போ ஸ்கூலுக்கு இப்போ குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போங்க போய் அந்த ஹைட் கம்மியா இருக்கிற பெற்றோர் விட்டோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே கூட நீங்க உடனே சொல்ல வேண்டாம். அடுத்து இது பண்ணிட்டு பையன் இன்னும் கொஞ்சம் வளரல அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன அப்ப ஃப்ரீயா பேசுவாங்கல்ல சொல்லுவாங்க. ஆமாங்க என்ன பண்ணனே தெரியல. நல்லாதான் சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டா ஹைட் வந்துருக்குமே. நல்லா சாப்பிட்டவங்க சும்மா உங்களுக்கு தூள் உடம்பும் சிப்ஸ் சாப்பிடறதுனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட் வரணும்பா ஹைட்டு வெயிட் வளர வேண்டிய இடத்துல போகலாம் அந்த வளர்ச்சி கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரேயர்ல ஃபர்ஸ்ட் இருப்பாங்களே அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எப்படா ஹைட் ஆகி பின்னாடி போகணும் இப்போதான் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கும் அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் குறையிறதுனால ஹைட் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கும். குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ பத்தி சொல்லி ஹைட் வெயிட் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா பெற்றோர்கள்ட்ட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ பேசும்போது என்ன தேவை இருக்கோ அதை பத்தி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட் கம்மியா இருக்குன்னா அதை பத்தி பேசணும். வெயிட் கம்மியா இருக்குன்னா அதை பத்தி பேசணும். பையன் என்னமோ கொஞ்சம் சத்து பிடிக்கணும்ல இப்படி இருக்கான் அப்படி நல்லா படிப்பான் அப்படி சொல்லணும். சரியா அப்ப ஒரு குழந்தை படிக்கலைன்னா படிக்கிறதுக்கு சத்து வேணுமான்னு பேசணும். ஹைட் நல்லா ஹைட் இருக்கிற குழந்தைகிட்ட போய் நியூட்ரிசார்ஜ் கொடுங்க நல்லா வளருவோம் அப்படின்னா நம்ம எப்படி வாங்குவோம். நானே அவன் இவ்வளவு வளர்ந்துருக்கான் வெயிட் இவ்வளவு கூடி இருக்கான் பெரிய பையன் மாதிரி இருக்கான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த தேவைகள் இருக்கோ அதுக்கு ஏத்தபடி அதோடைய தேவையை பத்தி நீங்க பேசணும் அந்த பெற்றோர்கள் கிட்ட. சரியா பட் யாருக்கனாலும் 49 வகையான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. சோ யாராச்சும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில கவலைப்பட்டாங்கன்னா அவனுக்கு இன்னும் சரியா ஹைட் வரலங்க வெயிட் வரலங்க அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா எனக்கு புரோட்டீன் இதுல இருக்கு. ஹைட் வர்றதற்கு புரோட்டீன் தேவை. புரோட்டீன் கொடுத்தாதான் ஹைட் வரும். புரோட்டீன் இருக்கிற சாப்பாடு என்னது பயிறு சுண்டல் நான்வெஜ் மீட் கறி முட்டை பால் இது எல்லாத்தையும் நிறைய சேர்க்கணும். சரியா ஒரு சில குழந்தைகள் முட்டை மட்டும் டெய்லி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைகள் பால் மட்டும்தான் குடிப்பாங்க வேற எதுவும் சரியா இப்ப எல்லாமே நம்ம புரோட்டீன் நான் என்ன சொல்றேன் ஒரு நாளைக்கு முட்டை கொடுக்குறீங்களா பால் கொடுங்க பாதாம் கொடுங்க போக ரிச் புரோட்டீன் இருக்கிற ஃபுட் எல்லாம் கொடுங்க பயிர் வகைகள் எல்லாம் கொடுங்க கூட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுங்க. நீங்க சாப்பாட்டுல ஈடுபடுத்த முடியாததை கூட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மூலியமா கொடுக்க முடியும். ஏன்னா இதுல 3 வகையான புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீனை கொடுக்கும்போது குழந்தைகள் வளரதான் செய்வாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நான் என் பையன்
ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கான் அப்படின்னு சொல்ற வீட்டுக்கு டைரக்டா போங்க. அந்த குழந்தைகளுடைய ஹைட்டை மெஷர் பண்ணி இன்னைக்கு தேதிக்கு நீங்க மெஷர் பண்றீங்க சோவர்லயே மார்க் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பா போடும் அதுக்காக. சரியா? அந்த குழந்தைகள் மார்க் பண்ணிட்டு நீ 2 டைம் மில்க் கலந்து குடிக்கணும்ப்பா. ஆன்டி வந்து இன்னும் 2 months கழிச்சு இதே டேட்டுக்கு வருவேன். நீ யாரும் 2 டைம் காலி பண்ணிருக்கணும். நீ ஹைட் வளர்ந்துருப்பன்னு சொல்லுங்க. இந்த குழந்தைகள் நம்பாது, பெற்றோர்கள் நம்ப மாட்டாங்க. பட் கூடும், இதுதான் உண்மை. ஏன்னா புரோட்டீன் கொடுத்தாங்க. அந்த ஹைட்டுக்கு வேணுங்கிற சத்து, வெயிட்டுக்கு வேணுங்கிற சத்தை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உடம்புல சரியான ஹைட் வெயிட் எல்லாம் கூடிடும். சரியா? இப்படி பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி நாங்க வந்து காசை கூட திரும்பி வாங்கிக்கிறேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் ஹைட் வெயிட்ட கூட்டும். சரியா? அடுத்தபடியாக அவனுக்கு அடிக்கடி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் சொல்றேன். அந்த பிரச்சனைகள் இருக்கிற நபர்களுடைய அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டாங்க. குளிப்பறிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கை வலிக்குது, கால் வலிக்குது, அப்படி லைட்டா தலை வலிக்குதுன்னு சொல்றான். மூக்கு அடிக்குது, மூக்குல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, நெஞ்சு சளி இருக்கு, சைனஸ் மாதிரி இருக்கு, தும்மிக்கிட்டே இருக்கான், வேசிங் மாதிரி லைட்டா இருக்கு அவனுக்கு. இது மாதிரி இவ்வளவு பிரச்சனை. காய்ச்சல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி சேரல, மழையில நனைஞ்சா உடனே சளி பிடிச்சிருச்சு, பக்கத்துல யாரோ பிள்ளைங்களுக்கு சளி இருந்துச்சா என் பிள்ளைக்கு வந்துருச்சு, ஊருக்கு போயிட்டு வந்தோம் உடனே காய்ச்சல் வந்துருச்சு. இப்படி எந்தெந்த பெற்றோர்கள் சொல்றாங்களோ அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா, இதுல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 6-7 ஃப்ரூட்ஸ், 6-7 வெஜிடபிள் சாப்பிடுவாங்களா? இல்ல. சோ இதுல விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய வச்சிருக்கோம். 49 வகையான சத்துக்கள் இருக்கு. நல்ல கிருமிகள் இருக்கு. அதாவது நல்ல கிருமிகள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. குழந்தைகள் பர்கரு, பீஸா, பானிபூரி, கேக்கு, சாஸ், சிப்ஸ் இது மாதிரி சாப்பிடும் போதும், அது கூட சேர்த்து கோக்கு, பெப்சி, மாசா இதை எடுக்கும் போதோ, இல்லாட்டி வயிற்றுல ரொம்ப மிளகாப்புளிய தூக்கி உள்ள நீங்க கொடுக்கும் போதோ வயிற்றுல நல்ல கிருமிகள் இருக்கும். குட் பாக்டீரியா இருக்கு பொதுவாவே. சரியா? இந்த கிருமி எல்லாம் செத்து போயிடும். என்ன போயிருது? செத்து போயிடும். அது போக வயிற்றுல இருக்கிற என்சைம்ஸ் இருக்கும், ஒரு லேயர் மாதிரி நம்ம வயிற்றுல இதெல்லாம் இருக்கும். இந்த என்சைம்ஸ் எல்லாம் சுரந்துதான் சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண வைக்குது. இதுவும் இல்லாம போயிடும். இப்ப வயிறு என்ன ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டமே உங்களுக்கு உள்ள பிரச்சனையாகுது. அப்ப ஈஸியா உங்களுக்கு நல்ல கிருமி எல்லாம் உள்ள போய் லைட்டா சளி பிடிக்கிறது கூட அப்படியே விடாம எழுந்துருவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைஜஷனை கூட்டுறதற்கு இதுக்குள்ள நல்ல கிருமி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லுங்க. சரியா? அது போக நீனா யாருனாலும் எந்த பிரச்சனைக்காக மூலிகை கேட்டாலும் எங்க இதுல மூலிகைகள் இருக்கு, இதுல மூலிகைகள் இருக்குன்னு சொல்லுங்க. மூலிகைகளை தனியா அரைச்சி இடிச்சு பொடி பண்ணி நம்ம கொடுக்க மாட்டோம். கொடுத்தாலும் குழந்தைகள் குடிக்காதுங்கிறதுனால இந்த மறைமுகமா மூலிகைகள் வச்சிருக்கிறது அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஹைட்டு, வெயிட், அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர், சொன்னபடி நல்லா கேட்கறது, இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். மூலிகைகளோட வேலையே உடம்புல போய் என்ன பிரச்சனை அதை சரி பண்ணி கரெக்டா எல்லாருக்கும் பண்றதுதான். இந்த டிஹெச்ஏ வச்சிருக்காங்க, அது மெமரி பவரை கொடுக்கணும். இது வரைக்கும் படிக்காத குழந்தைகள் கூட நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு மறந்துடாதீங்க. குடிக்க நல்லா படிக்கதாங்க செய்வாங்க. அப்படி என்னங்க இதுல மூலிகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மெயினா இதுல இருக்கிறது சீந்தில் அதிமதுரம், மிளகு, திப்பிலி, திருநீற்று பச்சிலை, துளசி, ஓமம், இஞ்சி இது மாதிரி இருக்கிற மூலிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்புக்குள்ள போய் அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? நீங்க என்ன பண்ணணும், குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்களை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போய் விட போங்க, கூட்டிட்டு போங்க, டியூஷன் போனா அங்க போங்க, டான்ஸ் பண்ணா நீங்க அங்க போங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய போன் கால்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா? சும்மா ஐயோ வெட்டியா பேசணும்னு நினைக்காதீங்க. நீங்க அவங்க கிட்ட நியூட்ரிஷன் விற்கிறதுக்காக பேசுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. சோ எந்தெந்த பெற்றோர்கள் வந்து 2 வயசு மேல குழந்தைகள் அவங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துட்டு அந்த பெற்றோர்களுடைய நேம் எல்லாத்தையும் எழுதுங்க.
எழுதிட்டு அவங்க கிட்ட போன்ல நீங்க பேசுங்க. இப்ப நல்லா படிக்கிறானா, இது பண்றானா, நியூட்ரிஷன் ஒரு டென் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு 20 நாளைக்கு போன் போட்டு இப்ப தம்பி நல்லா சொன்னபடி கேக்குறாங்க, எப்படி என்ன அப்படி எல்லாம் பேசுங்க. சரியா? நீங்க பேசும்போது ரொம்ப ஜென்யூனா பேசணும். எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட, நான் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே, உங்க உடம்பு எப்படி இருக்கு, எனக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னீங்க, ரொம்ப அடம் பிடிக்கிற ஆள்கிட்டே இருக்கான்னு சொல்லி கை கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே, அடிக்கடி டாக்டர்கிட்ட போறோம்னு ஃபீல் பண்ணீங்களே, இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா, இப்படி எல்லாம் நீங்க கேட்கலாம். அவங்களுடைய ஈர்ப்ப அவங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். சரியா? சோ ஒன் செகண்ட். குட் லிசனரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னங்க குட் லிசனர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹாஸ்டல்ல இருக்கும் பட்சத்தில் நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கோம். சோ நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாத்தையும் நல்லா கவனமா அவங்க சொல்ற ஏதாச்சும் கதைய கூட நீங்க அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு டப்பா விக்கிறதுக்காக கேட்கத்தான் செய்யணும். அவங்க அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகும். சரியா? அப்ப நியூ ஸ்கில்ஸ் எப்படி கொடுக்கணும்? யாருக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏத்தபடி நம்ம பேச ஆரம்பிக்கணும். படிக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா சுத்தமா கேட்டு போக மாட்டேங்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணனே தெரியல, நமக்கு ஏத்தபடி எது எது எப்படி எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்தபடிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும். சும்மா பொதுவா பேசக்கூடாது. அடுத்தபடியாக எல்லாரும் கேட்கிற டவுட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட் நிறைய இருக்கு பையன், அந்த பையனுக்கு நம்ம எப்படி கொடுக்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரியா? சோ நான் சொல்றேன். சார் நான் பேசுறது கேக்குதா? விஜயபுரன் சார், குமார் சார். சார் நான் பேசுறது கேக்குதுல வீரகுமார் சார்? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹைட் வெயிட் கூட இருக்கிறவங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட் வெயிட் இன்னும் அபாரமா பயங்கரமா கூட்டிடும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஹைட் வெயிட் மெயின்டைன், உடம்புல கொழுப்பு இருந்தா கிடையாது. சரியா? சோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ். நீங்க எதுக்கு எப்படி இது பண்றாங்களோ அதுக்கு ஏத்தபடி நீங்க பேசணும். சோ குழந்தைகளுடைய பெற்றோர்களிடம் நீங்க கான்டாக்ட கூட்டிக்கோங்க. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. உங்களுடைய கான்டாக்ட முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ணணும் பண்றதுக்கு நீங்களே போகணும். நீங்களே நல்லா பேசுங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் லிஸ்ட் பாக்குறீங்களா, இந்த பிள்ளைங்க ஃப்ரெண்டோட, என் பையனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இருந்துட்டு போகுது, நீங்க உடனே போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு ஏதாச்சும் குரூப்ஸ் இருக்கு நான் சேர்த்துக்கோங்க, கால் பண்ணி பேசுங்க.
ஒன்ஸ் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட கூட்ட நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ உங்களுக்கு தாராளமா ஈஸியா விற்க முடியும். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேரு கூட்டமா நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேத்துல நீங்க ஒருத்தவங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் கிட்ஸ் கொடுக்குறீங்க. அந்த பெற்றோர்கள் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 4 பேர் கூட நிக்கும் போது நீங்க பேசணும். சரியா? வாங்க மேம், சொன்னீங்களா உங்க பையன் இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க. அப்படியா? 27 ரேங்க்ல இருந்து அப்படியா? அப்படிங்க. ஆமா மேம், நல்லா வேலை பார்க்குது அப்படிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவேங்க நான் நம்பவே இல்லை. நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், 5வது ரேங்க் வந்துட்டான், அப்பா சைக்கிள் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்ப நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்னு ஒரு நியூ டேர்ம் வந்து நீட்டி இருக்கிற ஒரு 4 பேர் கேட்கறாங்க, சுத்தி இருக்கிறவங்க. 22வது ரேங்க்ல இருந்து 5வது ரேங்க் இருக்காங்க. அப்படியா? என்னங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அவங்க கிட்ட பெனிஃபிட்ட பத்தி சொல்லுங்க. படிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட ஒரு இருக்காரு, மூலிகைகள்லாம் இருக்குங்க. 49 இருக்கு. அது என் பையனுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பையன் அதை முடிச்சதுல இருந்துதான் ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ல தான் இருப்பான். இப்ப இவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன். அதே மாதிரி 5th ரேங்க் வந்துட்டான். என் பையனே முந்திட்டானாங்க அப்படின்னு கூட்டி போட்டுட்டு யோசிக்காம மீதி இருக்கிற 4 பேரும் இதுதான் நம்ம எப்பவுமே செயல்படும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு தயாரிடுவோம். அதே பொருளை ஒரு கூட இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல போது ஓகேவே மட்டும் வாங்கத்தான் செய்வோம். சோ நம்ம யாரு யாரு வாங்கியிருக்காங்களோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது அதை ரெஃபர் பண்ணி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஒருத்தங்க கிட்ட போது இது நம்மளுடைய ஸ்ரீநாத், அதுக்கப்புறம் அருண், துர்கேஷ், பிரியா, இவங்க எல்லாருக்கும் இப்ப குடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓ அப்படியா, இவங்க எல்லாரும் குடிக்கிறாங்களா, எனக்கு தெரியவே தெரியாது, பிரியா அந்த பாப்பாக்கெல்லாம் குடித்தீங்களா? ஆமா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ முன்னாடி விட நல்லா கொஞ்சம் ஆள் திருப்பம்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதை சொல்லிதான் கொடுக்கணும். அது போக குழந்தைகளுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, காலை உணவு நல்லா சாப்பிடணும். மெயினா குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணவே எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகள் என் பையன் சாப்பிடல அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சாப்பிடாம குழந்தைகளை அனுப்பாதீங்க வீட்டுக்கு, ஸ்கூலுக்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு அரை இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டா கூட, இல்லாட்டி சாப்பிடலனாலும் நியூட்ரிச்சர்ஸ் கிட்ஸ கொடுத்து அனுப்புங்க. மெயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மெதுவா பொறுமையா கிளம்பி போறது பிள்ளைங்கன்னா அவங்களுடைய மெமரி பவர் வந்து கிரியேட்டிவிட்டி எல்லாம் கூட இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ற குழந்தைகளால படிக்க முடியாதுங்க. சொன்னபடி கேட்காதுங்க. நல்லா தெரியும் குழந்தைகள் வந்து திடீர்னு அவங்களுடைய பிஹேவியர் இஷ்யூஸ் வருதுன்னா உடம்புல சத்து இல்லைன்னு எப்படியாச்சும் சத்தா கொடுக்கணும். குழந்தைகள் அது வேணும் இது வேணும்னு கேட்கத்தான் செய்வாங்க. ஏன்னா குழந்தைகள் தான் அவங்களுக்கு இருக்கிற மைண்ட் கெப்பாசிட்டிக்கு கேட்பாங்க. புரியாது. சரியா? நம்ம தான் சொல்லணும். குழந்தைகள் எவ்வளவு கேட்கறாங்க ஒரு பாய்சனை வாங்கி கொடுப்பீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோசன் ஃபுட்டு, சீஸ், சாஸ், கிரீம், சாக்லேட் எல்லாத்தையும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். யாராச்சும் ஒருத்தங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூபி சர்ச் கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் கடலை பண்ணி சாப்பிட்டுட்டு போறானா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பீங்க கேளுங்க. நிறைய பெற்றோர்கள் சொல்ற பதில் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கதான் சாப்பிடலாம், 7:30 பஸ் வந்து 8 மணிக்கு வந்து 7 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்யலாம். அறக்க பறக்க கிளம்பி ஒரு இட்லி அரை இட்லியோட போயிடலாம் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லும்போது பிரேக்ஃபாஸ்ட உங்க குழந்தைகள் சாப்பிடலாம். அப்படின்னாலும் அரை இட்லியில ஒரு சத்தம் இருக்க போறது இல்லை. சரியா? படிக்க முடியுமா? மிஸ் போய் சொல்லிக் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு புறநானூறு நடத்துறாங்க, அகநானூறு தமிழ் நடத்துறாங்க, மேக்ஸ்ல அல்ஜீப்ரா இண்டாமன்றின்னு வருது, சயின்ஸ்ல உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் நடத்துறது. மண்டையில போய் உட்காரும். குழந்தைகளுக்கு மசிச்சுக்கிட்டே இருக்கும்.
அந்த நேரம் போய் மேம் சொல்றத கவனிக்க முடியாதுங்க. சரியா? முடிஞ்ச அளவு நிறைய சாப்பாடு குடுத்துட்டு 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், அப்படி இல்லைன்னா 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கிட்ஸாச்சும் குடுங்க. குழந்தைங்களுக்கு சத்து அவசியம். சரியா? இப்ப சிலர் கேட்பாங்க, மேம் அவன் டேஸ்ட் நல்லா இருக்கணுங்கிறதற்காக இப்ப போன்விட்டா வாங்கிருக்கேன். அது பிடிக்கலன்னு சொன்னான். காம்ப்ளான் போனேன். அதுவும் வேணாம்னு சொன்னா, இது போனேன், அது போனேன்னு சொல்லுவாங்க. நீங்க இத என்ன பண்ணணும்னா, சரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா கூட நைட் உங்க குழந்தைகளுக்கு 2 பேரிச்சம்பழம், 2 வால்நட், ஒரு அத்திப்பழம் எல்லாத்தையும் ஊற போட்டுட்டேன். காலையில எடுங்க. மிக்சியில போட்டு அரைச்சு 2 மடக்கு பாலை ஊத்தி நல்லா மை போல அரைச்சிட்டு 1 டம்ளர் பால்ல அதை போட்டு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ், சாக்லேட் டேஸ்ட் அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. ப்ரோட்டீன் ட்ரிங்க் கொடுத்துருங்க. அப்படி இல்லையா இன்னும் டேஸ்டா இருக்குமா, ஒரு பனானா எடுத்து உள்ள போட்டுக்கோங்க. மிக்சியில போட்டு பாலை போட்டு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா சர்வம் அடிச்சு கொடுக்கும். இல்லாட்டி நமக்கு மேங்கோ வந்துருச்சு. சரியா? ஒரு நல்ல ஒரு மேங்கோ எடுத்து அதை கட் பண்ணிட்டு அந்த மாங்கத்தை ஒரு 4 பாலை ஊற்றி சீனி போட்டு லைட்டா மிக்சியில அரைப்பட்டதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன் ஸ்டிக்ஸ் போட்டு கிண்டி கொடுங்க. இதுதாங்க ஸ்மூத்தி. ஸோ உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் உள்ள போகுது, சத்தும் போகுது, நியூட்ரிஷன் ஸ்டிக்ஸும் போகுது, 1 டம்ளர் பால் உள்ள போகுது. ஸோ டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கிடைக்குது. அது போக உங்களுக்கு சத்தும் கூட செய்யுது. அதுதான் நம்மளுக்கு main. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, குழந்தைகளுக்கு குட்டி பர்த்டே பார்ட்டி வைங்க. இது வரைக்கும் நான் வச்சது இல்லைன்னா வைங்க. வேற பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. தெரிஞ்ச பிள்ளை, தெரியாத பிள்ளை, எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிடுங்க. சரியா? நல்லா இப்ப நம்ம சம்மர் சீசன் வந்துட்டுறதுனால கொஞ்சம் பாலை ஜில்லுன்னு வச்சு எடுத்துட்டு அதுல நம்ம மேங்கோ எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பாலை ஊத்தி நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் மேங்கோ போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சருன்னு அடிச்சிருங்க. அடிச்சிட்டு ஜில்லுன்னு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்படியே ஒரு மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரிதான் இருக்கும். சரியா? குடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைங்க கிட்ட கேம்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி இருந்துச்சு ஆன்டி கொடுத்த மேங்கோ மில்க் ஷேக் கேளுங்க. ஆன்டி சூப்பர் ஆன்டி சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கும். சரியா? ஆனா நம்ம கூட மேங்கோ சேர்த்துப்போம், ரியல் மேங்கோ சேர்த்துப்போம், மிக்சியில போட்டு சரண் அடிச்சுப்போம். பிள்ளைங்களுக்கு ஜில்லுன்னு கொடுக்கும். இல்லாட்டி நியூட்ரிசார்ஜ் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க. எப்படினாலும் சரி. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மில்க் ஷேக் சூப்பரா இருந்துச்சுல, எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்கன்னு. சரியா? நம்ம பண்ற வேலையா 20 பிள்ளைங்களை கூப்பிட்டீங்களா, 20 பிள்ளைங்களும் பண்ணி முடிச்சிடும். ஆன்டி மில்க் ஷேக் இருக்காங்க, அது வேணும் வேணும். அடுத்த நாள் அந்த அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன மில்க் ஷேக் எப்படியோ போட்டு கொடுத்தீங்களா, நல்லா இருந்துச்சு, மேங்கோ மில்க் ஷேக் சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படி போட்டீங்க, வெறும் மாங்கத்தை அடிச்சு கொடுத்தீங்களான்னு கேளுங்க. ஆனா இறங்க வெறும் மாம்பழம் கிடையாது, புரோட்டீன் ட்ரிங்க், மூலிகைகள் தான் இருக்கு. அது சேர்ந்து அதிமதுரம், புரோட்டீன், பச்சளை, துளசி, மிளகு, திப்பிலி, இவ்வளவு இருக்கு. இஞ்சி, இதெல்லாம் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்கிறதுனால இது நியூட்ரிசார்ஜ்ல இருக்கு. இதை நான் என் குழந்தைகளுக்கு வருஷமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் 100 பேருக்கு மேல கொடுத்துருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லும் போது யூ வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸுக்கு கஸ்டமர் இப்படி எல்லாம் பண்றதுனால ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுங்க. பார்ட்டி வைங்க. வந்து டேஸ்ட் பாருங்க. உங்களுடைய ஏரியால எல்லாருக்கும் கொடுங்க. ஸோ மில்க் ஷேக் பாருங்க. இதனால உங்களுடைய சேஃப் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல மட்டும் அபாரமா போடும். சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மூத்தி பண்றதுக்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கோ சொல்லி கொடுத்துருங்க எப்படி. சரியா? இதே மாதிரி ஏன்னா பால் தான் செய்யணும். பால் குடித்தாதான் கால்சியம் கிடைக்கும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் பால் டேஸ்ட மாத்துறதற்காக ஒரு பூஸ்ட் போன்விட்டான்னு கொடுக்கணும். வெறும் பாலை எந்த பிள்ளைங்களும் குடிக்கிறது. பூஸ்ட்ல போன்விட்டால எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்லேட், சுகரு, சால்ட் கண்டென்ட், பாம் ஆயில் இதெல்லாம் கொடுக்கும். இதுலயுமே உங்களுக்கு 49 சத்துன்னு ஏதாச்சும் டப்பால போட்டுருக்குங்க. நாங்க பூஸ்ட் திருப்பினீங்க 53 வகை சத்துக்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை விட தான் பெருது. ஏன்னா எதுலையுமே அவ்வளவு சத்துக்களும் இல்லை, புரோட்டீன் அளவும் இல்லை. நம்ம 23 கிராம் கொடுக்குறோம், அவங்களும் வெறும் 10, 11. சரியா? 49 வகையான சத்துக்கள் நம்ம தான் கொடுக்குறோம். மீதி எல்லாம் நம்ம கம்மியா தாங்க இருக்காங்க. நம்ம பக்கத்துல யாருமே நிக்க முடியாது.
அதுக்குள்ள இருக்கிறது பார்லி, மால்டோ இப்படிதான் போட்டிருக்காங்க. இன்னும் சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாமாயில தான் இருக்கு. சோ இது நீங்க படிக்க தெரியணும். ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு பொருட்கள் நம்ம தான் சேர்த்திருக்கோம். முக்காவாசி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கும்னா மால்ட், பார்லி, வீட். சரியா? அப்ப கோதுமையை கலந்து பால்ல குடிக்கிறதற்கு நம்மளே கோதுமை ஒரு ஸ்பூன் எடுத்து கிண்டிடலாம். இப்ப நம்ம குடிக்கிறோம் நல்லது அப்படின்னு நினைச்சு குடிக்கிறோம். பட் அது ஹெல்த் ட்ரிங்கா, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ற ட்ரிங்கான்னு கேட்டீங்கன்னா டேஸ்டை என்ஹான்ஸ் பண்றது ட்ரிங்க் தான். நம்ம இதுதான் ஹெல்த். சரியா? ஏன்னா கோதுமை, சுகர், மால்ட் இந்த மூணும் சேர்த்து கலந்து போய் நீங்க 200 ரூபாய்க்கு போய் 250 ரூபாய்க்கு போய் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ல வாங்குறதுக்கு நீங்களே வீட்டுல கோதுமை மாவை தூக்கி கலந்து அதுக்குள்ள கொஞ்சம் சாக்லேட்டை போட்டு ஒரு சாக்லேட்டை கூட கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு சர்க்கரையை கலந்து கொடுத்துட்டு போயிடலாமே. அது நல்லது இல்லைன்னு தெரியும்ல. அதனாலதானே நீங்க அதை கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுறது மட்டும் எப்படி நம்புறீங்க? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பீடியாஷுர் அதுல சத்து கம்மியா தான் இருக்கு. நீங்க ஒரு மனசு இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்பனா குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காக தானே இன்வெஸ்ட் பண்றீங்க. அது ஏன் நியூட்ரி சர்ச் கிட்ஸா இருந்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி இவ்வளவும் நம்ம பேசணும். பெற்றோர்களிடம் நீங்க கொடுக்கலாம், வாங்குவாங்க. எல்லாருக்கும் தெரியுது நீங்க சாப்பிட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு. இந்த மூலிகைகளை சொல்லி சரியா அது நினைவாற்றல போட்டு இம்யூன் சிஸ்டத்தை போகும். இந்த மூலிகைகள்லாம் நீங்க குடிப்பீங்களான்னு கேளுங்க. இல்லைங்க அப்படின்னு நான் சொல்றேங்க, இடிச்சு திரிச்சு குடுப்பீங்களான்னு கேளுங்க. அதுவும் மாற்றம் தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உள்ள இருக்கு. அந்த டேஸ்ட் உள்ள இருக்குன்னு கூட குழந்தைகள் கண்டே பிடிக்க முடியாது. சரியா? நம்மளால கூட தெரியாது. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்க ஒரு டின்ன ஓபன் பண்ணீங்கன்னா லாஸ்ட் ஸ்கூப் காலியாகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபிளேவர், ஸ்மெல் எல்லாம் அப்படியே இருக்கும். கட்டியாகாது. நீங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பாருங்க 10 நிமிஷம் வச்சாலே கட்டி விடுறது அதெல்லாம் கிடையாது. குழந்தைகள் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி. அதுதான் பின்னாடி உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பெரிய ஒரு மரமாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியும் முக்கியம். ஹைட்டு வெயிட் வளர வேண்டிய நேரத்துல வரலன்னா வராது. இது எல்லாத்தையும் பெற்றோர்களிடம் அக்கறையா பேசி வாங்க வச்சோம்னா வாங்காம இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குவோம். இதை ஒரு நாளைக்கு 2 தடவை பால்ல கலந்து குடிக்க சொல்லுங்க நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல. சரியா? நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் 2 வயதிற்கு மேல் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் நீங்க கொடுக்கணும் 2 வயசுக்கு. இதுதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ பத்தின செல்லிங். இதுல டவுட் இருக்குங்கிறத ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த ஆஃபர் டார்கெட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளுடைய டபுள் டமாக்கோ ஆஃபர் இன்னைக்கோட முடியுதுங்க. தொடர்ந்து